புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. வானத்தில் உள்ள வானவர்கள் பேசுவதையும், ஜின்கள் பேசுவதையும், மனிதர்கள் பேசுவதையும், ஜீவராசிகள் பேசுவதையும் கேட்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் இவர்களினுடைய துவா பரக்கத்தினால எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 137. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டதை போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். எனவே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹு உமக்கு போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் எல்லாம் அறிந்தவனுமாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், நீங்கள் ஈமான் கொண்டது போல் அவர்களும் ஈமான் கொண்டு விட்டால் அவர்கள் நேர்வழி பெற்றுவிட்டார்கள். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு போதுமானவன் அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்கு. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஈமானை கொடுத்து சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆன்மீக முறையில் உங்களுடைய வியாபாரங்கள் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு சகல விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா.